the next day. Day has come. நான் வந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறேன், அந்த ஸ்கூபா டைவிங் ஆஃபீஸ்க்கு. அங்கேருந்து அவங்க வந்து அந்த சீக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பட் அதுக்கு முன்னாடி சீக்கு முன்னாடி ஒரு டீ, ஸோ ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக எதுவும் சாப்பிட்டு வந்துடாதீங்க அப்படின்ட்டு. நான் நேற்று ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்டதுனால இன்றைக்கி டீயை வச்சே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு மேலே நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எஸ், பேக் டு கார். சென்னைக்கு இல்லை, பட் எது என்ன சொல்கிறது, அந்த ஸ்கூபா டைவிங் இடத்துக்கு கிளம்பிட்டேன். முடிச்சுட்டு வேறு ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஸ்டே பண்ணி முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு, இங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் வந்து தனியாக கூட தங்கிடுவேன். தெரியாதவங்க கூட தங்குறதுன்றது எனக்கு கொஞ்சம் அது ஆங்ஸைட்டி ஆகும்ன்ட்டு. பட் அதையும் இந்த தடவை ஓவர் கம் பண்ணிட்டேன்றதே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். 2 நைட்டு வந்து யாரோ தெரியாத ஒரு 4 பேர் 5 பேர் கூட நம்ம ஸ்டே பண்ணிட்டோங்கிறதே வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு வின்னுன்னு நான் சொல்லலாம். ஸோ பாசிபிளி மேபி நெக்ஸ்ட் ட்ரிப்ஸ்லலாம் வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேயில் புக் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் அது அங்கே இருக்கா இல்லையான்றதெல்லாம் பொறுத்து இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்கூபா டைவிங்க்கு கிளம்புறேன். ஸோ செம எக்ஸைட்டடாக இருக்குது. பண்ணிட்டு இந்த வீடியோலேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அந்த ஸ்கூபா டைவிங் இதெல்லாம். என்னாச்சுன்னா, அங்கே இன்னைக்கு காலையில் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி இன்றைக்கே வந்து இறங்குறவங்க இருக்காங்க, ஒரு 6-7 பேர். அதனால் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால எங்களை வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க, மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் கோயிங் டு டேக் சம் குட் டைம். ஆமாம், அதனால் வந்து சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே. இந்த வண்டி கடையில் இட்லி சொல்லியிருக்கிறேன், இட்லி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துருக்கணும். போனோம், கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டில் பயங்கர ஜாலியாக எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய போட்டில் தான் வந்து உட்காந்து வச்சாங்க. அப்படியே குதிச்சிட்றா கைப்பிடல அப்படின்ட்டு பயங்கர எக்ஸைட்டடாக நானும் தபார்னு அவங்க தள்ளி விட்டோடனே குதிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து லிட்ரலாக என்னோடய லைஃபோட ட்ரீம் கம் ட்ரூ. ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்டு. உங்களுக்கே தெரியும் நான் என்ஜாய் பண்ணுறதை பார்த்தாலே எப்படி என்ஜாய் பண்ணுறேன்ட்டு. ஸ்கூபா டைவிங் முடிஞ்சிருச்சு, செம வேறு லெவல். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஸ்கூபா டைவிங் நான் பண்ணது எல்லாம். பயங்கரமான ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ, லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து என் பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு பயங்கரமான ஒரு டிக் வந்துருச்சு. ரொம்ப வருஷம் ஆசை, அது நிறைவேறிடுச்சுன்றதே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து முடிச்சதுக்கப்புறம் நான் போன ஆப்ரேட்டர் பேர் வந்து டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. இது ஒன்றும் ப்ரொமோஷனாக இல்லைன்னா நான் ஃபுல் காசு நான் பே பண்ணி நானே தான் போனதுன்றதுனால ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. பட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என் ஃப்ரெண்டு நிஷலியா அண்ட் அவர் ஃப்ரெண்ட் ராஷ்மி. பிகாஸ் அவங்க ராஷ்மி வந்து இங்கே ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே. அவங்கள்ட்டையும் கேட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்து ஆக்சுவலாக நான் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணதுக்கப்புறமும் அவங்கள்ட்ட ஒரு தடவை எதுக்கும் எப்படி என்ன இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு ஹர் ஆல்சோ. ஒரு சின்ன சின்ன பயங்கள் எல்லாத்தையுமே போக்கினதுக்கு நிஷலியாக்கு ஆப்வியஸ்லி என் ஃப்ரெண்டுன்றனால தேங்க்யூ. முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க, 3 ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்ஜ் தெரியுதுன்னு நினைக்கிறேன், பேட்ஜ் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சமையலுக்கு. மெயின் முக்கியமான ஒரு மேட்டர் வந்து காட்டுறேன், இந்த சர்டிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸோ இது வந்து இது கொடுப்பாங்க எப்போதுமே முடிச்சதுக்கப்புறம். இதில் என்ன ஒரு மேட்டர்னா, இது வாங்கிட்டு இது 1 இயர்க்குள்ளே நான் திருப்பி பண்ணுறேன்னா எனக்கு ஆஃப் ரேட்டில் தான் தருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுவே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் இதுக்கு எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3750 + 3750 எவ்வளோ வருங்க, 7500 rupees நான் பே பண்ணியிருக்கேன். இதுவே வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் 3750 கொடுத்தா போதுமானது. நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் பே பண்ண வேண்டி இருக்காது. ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இப்போ அடுத்து எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பசங்களை பார்க்கறதுக்கு போகிறேன். இந்த பசங்க வந்து அங்கே ஆல்ரெடி பாரதி பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அங்கே உட்காந்துருக்கானுங்க. ஸோ அந்த பாரதி பார்க்கில் போய் அவங்கள போய் மீட் பண்ணிட்டு லஞ்சுக்கு எங்கேயாச்சும் போக வேண்டியதுதான். பாரதி பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த பாரதி பார்க்கு. இதுக்குள்ள தான் போகணும். உள்ளே போயிட்டு நான் எதை மாதிரி இல்லையா, ஓ உட்காந்துருக்க வேரியேஷன் காட்டுறியா?
டேய் அதுல அவன் எடுக்கலன்னு வச்சுக்கோ, இதுல எடுத்துக்கலாம். இதுல நான் எடுத்துறேன், இதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அது தெரிஞ்சுதான்டா நான் ஏறினேன். இந்த போஸை ரீக்ரியேட் பண்ணுங்களா பாப்போம். என்ன சொன்னா ஏறிடுவான். கீழே பிச்சை போடுற மாதிரியா? நாலேஜ் ஷேரிங்க. என்னடா ஏதோ சொல்லுங்கடா, ஏதோ ஒரு கண்டென்ட் பாடுறா. நான் உங்கள் ஹரிஷ். இதோ இவன் பேர் சிவசூர்யா. திண்டுக்கல் டிராகன். இவரு டைரக்டர் தினேஷ். டைரக்டர் தினேஷ். அப்புறம் அப்படியே கேமரா ஃபிளிப் பண்ணீங்கன்னா ரத்தம் இருக்காரு. அவர் தான் வந்து இவர் தான் ரத்தம். சிஏ ரத்தம். எங்க டீமோட ஒன் ஆஃப் த புத்திசாலி, சாரி ஒன்லி புத்திசாலி அப்படின்னு சொல்ல. மீதி எல்லாரும் மட்டி தான், கொஞ்சம் பெரிய மட்டி நானு. அதுக்கு அடுத்ததுதான் வீடியோ எடுக்கிற தினேஷ். மூணாவது மட்டி தான் இவன். கடைசி மட்டிலேயே கடைசி மட்டி இவன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவன் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மெச்சூர்டா பேசுவான். திடீர்னு எங்களுக்குள்ள பர்சனல் கான்வர்சேஷன்ஸ் மெச்சூர்டா இருப்பான். மூப்பா வந்தா கிறுக்கா மாறிடுவான். நான் எவ்வளவு இமெச்சூர்ன்றது ஆன் பண்ணிட்டீங்களா? கேட்டா பாரு ஒரு கேள்வி. நல்ல வேலை ஆனா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கேள்வி கேட்டேன். சரி நீ ஏதோ ஸ்டிக்கு நீ செல்ஃபி அங்கேயே இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடவே கூடாது எங்க இருக்கு. இப்போ நம்ம வந்து காக்கா பீட்சா வந்திருக்கோம். இது வந்து என்னோட ப்ரீ கோவிட்ல நான் வந்தபோது இங்கேதான் வந்து பீட்சா சாப்பிட்டேன். அது என்ன பீட்சான்னா, எப்படி இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு அப்புறம் சொல்றேன். இதுல வந்து பாப்பாயின்னு ஒண்ணு இருக்கு. அதான் ஆமா பாப்பாயின்னு போட்டு ஸ்பினாச்சு ஆலிவ்ஸ் மஷ்ரூம்லாம் போட்டு இவ்வளவு கேமரா இருக்கு வேணாம். ஏற்கனவே நான் எடிட்டிங்ல ரொம்ப பேடு. அவரை தான் கடைசியில இப்போ மொத்த ஃபுட்டேஜ் நம்ம இருக்கிற ஃபுட்டேஜ் பூரா அவனுக்கு அனுப்ப போறேன். உட்காந்து எடிட் பண்ணி கொடுன்ட்டு. அண்ணே நான் 50 செகண்டுக்கு மேல எடிட்டே பண்ண மாட்டேன்றோம். அந்த சாட் ஜிபிடி நான் தாங்க, என்கிட்ட தாங்க கேட்பான் அவன்ட்டு. அவனு சொல்லுவேன், அவன் ஓகேன்ட்டு போட்டுருவான். இருடா வேற யோசிக்கிறேன்டா பெட்டரா. இல்ல இதுவே நல்லதான் இருக்கு, நான் இதையே போட்டுறேன். அவன் பாதி கேப்ஷன் இப்படிதான். அவன் கேட்டானேன்னு நான் அவனு சொல்லியிருப்பேன், ஆனா அதுக்கு போட்டிருப்பான். அந்த அளவு அதுக்கு மேல நமக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு செகண்ட்ல நினைச்சு ஏதோ ஒன்று சொல்லிட்டோம்னா அவன் வந்து ஆமா அதுதான். ஓகே இப்ப டக்குன்னு கேட்டாலும் எனக்கு சொல்ல வராது. சரி நீ 300 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கல, எப்படி இருந்துச்சு? எங்கெங்கெல்லாம் நிறுத்தின? எத்தனை ஸ்டாப்பிங் போட்டாரு? ஸ்டாப்பிங் போட்டாரு. அந்த ஸ்டாப்பிங்லாம் இதுல சொல்லக்கூடாது, அவர் சேனல் போயிடும். ஓகே ஓவராலே நான் சும்மா சொல்றேன், ஏதோ பேசுறேன், இடிக்கி பேசுறேன், கண்டுக்காதீங்க. இல்ல பேசுறதே மொத்தமா பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் வந்து சொல்றேன், இந்த பாண்டிச்சேரி தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஐடியா கொடுத்தது இந்த இந்த மகான் தான். எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு பிளான் பண்ணப்போ அப்பன்னு பார்த்து கன்னியாகுமரியில செம்ம மலை. என் வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் வேற, ஏன்னா மழை பெய்யுற இடத்துக்கு போற வேணாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வேற நான் என்ன ஆல்டர்னேட்டிவ் பாண்டிச்சேரி போறா பெட்டரா இருக்கும் அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான். எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியா? ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த ஜேர்னி ஓவரால் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு கிளீச்சே டயலாக்கா தான் தெரியும். பட் வந்து உண்மையிலேயே நிறைய சேஞ்ச் பண்ணிடுச்சு, உண்மையிலேயே. எத்தனை போயிருக்கு இந்த மாதிரி? 10 ட்ரிப்பு போயிருக்கேன். 10 ட்ரிப்பு சோலோ போயிட்டேன். ஆமா வண்டி வாங்குறது கொஞ்சம் நான் செலக்ட் மணிக்கு இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு புக்கிங் பண்ணோம் அப்படி இப்படின்னு யோசிச்சது பண்ணேன். வண்டி கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தானே போறது அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சேன். அப்படி போனால் மவுண்டன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வால்பாறை, அதிரப்பள்ளி அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே வந்து லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயம் இருந்துச்சு, தெரியாத இடத்துக்கு போறோமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு.
பட் எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு எல்லாமே வந்து கரெக்டா அமைஞ்சிருச்சு. போய் ஒரு ரூம் இல்லைன்னா கூட எனக்கு எப்படியாச்சும் கிடைச்சிடும். அங்க போய் இங்க நான் புக் பண்ணலைன்னாலும் அங்க போனா எனக்கு கிடைச்சிடும். இல்ல அங்க போயிட்டு என்ன பிளான் பண்றது அப்படின்னு தெரியாம இருந்தா கூட அங்க ஏதோ ஒண்ணு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அவ்வளவுதான், இன்னும் நிறைய இருக்கு. ஆனா ஏதோ ஆன் ஸ்கிரீன்ல வராது. மைக்க நீட்டிட்டீங்களா, இப்ப மத்த வேற ஃபோக்கஸ் பண்ணுங்க, நான் பேசுறதுக்கு பேசிட்டேன். சூப்பர். ஆக்சுவலா வந்து இவன் வந்து ஆரம்பிச்ச போது என்கிட்ட தான் கேட்டான், தப்பான ஆள்கிட்ட கேட்டியடான்னு இருந்துச்சுன்னா நான் ரொம்ப வருஷம் ஆச்சு சோலோ ட்ரிப் போய். அதனால வந்து சொல்லி சரி பாண்டிச்சேரி போ, ஏன்னா எனக்கு பாண்டிச்சேரி வந்து பயங்கர க்ளோஸ் டு ஹார்ட். அதனால சரி பாண்டிச்சேரி போடா செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகேண்ணே அப்படின்ட்டு அவன் அதான் அந்த கேப்ஷன் சொல்ற மாதிரி தான் பாண்டிச்சேரின்னு சொன்னேன். கிளம்பி வந்துட்டான். பாண்டிச்சேரி வந்துட்டேன். கருப்பு படம் பார்த்துட்டு ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுக்கு என் கதையை வந்து 45 நிமிஷத்துக்குள்ள ஓகே சொன்னீங்க, கருப்பு கையை பிடிச்சிட்டு ஓகே சொல்ல வச்சிட்டாருங்க. ஏதோ ஒரு சக்தி கூட்டிட்டு வந்து கேட்டதும் பாண்டிச்சேரி, ஆமா பாண்டிச்சேரி சரி பாரு அப்படின்னு. வீட்டுல எல்லாம் பாண்டிச்சேரி ஏன்னா பாண்டிச்சேரினா அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கு, அம்மா ஃபுல்லாம் கிடையாது. என்ன பாண்டிச்சேரினா அப்படியே சொல்றீங்க, நானே இப்ப தான் போய் அங்க என்ன இருக்குன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அதை தவிர நிறைய விஷயம் நல்லா இருக்கு. அப்படி ஆரம்பிச்சத திரும்ப எங்க தொடங்கும் எங்க முடியுமோ அந்த மாதிரி 1 இயருக்கு இங்க வந்திருக்கேன். அடுத்து செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கும் வருவான்னு நினைக்கிறேன். அவன் எதுக்கும் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றான். எங்கால செலிப்ரேட் பண்றது அவ்வளவுதான். 1000 தடவை பார்த்திருக்கேன், இன்னும் 2000 தடவை பார்க்க வந்திருக்கேன். அந்த மாதிரிதான் தெரியல. மேபி அடுத்த வருஷம் இப்படி எங்க போய் அப்படின்லாம் தெரியல. பட் ரிப்பீட்டட் ட்ரிப்ஸ் நிறைய இருக்கு. நம்ம போய் பாண்டிச்சேரி ரிப்பீட் வரலாம், வால்பாறை திரும்ப போகலாம், ஏற்காடு தெரியும். ஏற்காடு எனக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 தடவை போகணும்னு ஆசை இருக்கு. பட் பார்ப்போம். ஏன்னா நான் பிளான் பண்ணாம போனது ஏற்காடு, வால்பாறை பிளான் பண்ணி போனேன். ஐ மீன் அங்க போய் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணலாம். பட் வால்பாறை போகணும், கொல்லிமலை போகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஏற்காடு நான் பிளான் பண்ணவே இல்லை. கொல்லிமலை போயிட்டு நான் வேற சீசன்ல போயிட்டேன். அதனால எனக்கு அந்த கொஞ்சம் வந்து வெயில் அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஒரு நல்லா கிடைக்கும். ஆனால் அது நல்ல இடம் தான், நான் டைம் காட்டுறேன். ஸோ என்ன பண்ணலாம்னு பக்கத்துல பார்த்தேன். ஏற்காடு சேலம் பக்கம் தான் போட்டிருந்தேன். சரி என்ன ஏற்காடுல என்ன இருக்கு, ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஊட்டியை விட அது நல்லா இருக்கு. இதை சொன்னா எனக்கு வெட்டுவாங்க. உண்மையிலே வந்து லைக் ஊட்டி கொடைக்கானல் வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ்ட் ஏரியா, அதனால வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு மாதிரி க்ரௌட ஆரம்பிச்சிச்சு. ஏற்காடு வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ். அது வந்து எப்படி அப்படின்னா குரூப்பா போனாலும் நல்லா இருக்கும், கப்புள்ஸா போனாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா நான் சோலோவா போனப்பே எனக்கு நல்லா இருந்துச்சு. அதனால ஏற்காடு இட்ஸ் எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்டுங்கிற மாதிரி அது ஒரு பிளான் பண்ணாம நான் போன ட்ரிப் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. அதனால அங்கே நான் நிறைய தடவை போகலாம். வால்பாறை போகிறதுனால போகிறேன், அதில் போய் போகிறேன். ஆனால் வால்பாறை ஃபர்ஸ்ட் யானை பயம் இருந்துச்சு. அப்போ சொன்னேன் என் நம்பர் வாங்கி வச்சுருந்தேன், நான் வந்து முடிச்சுட்டு வந்து அட்டண்டன்ஸ் போட்டேன் அப்படின்னா எல்லா யானை அடியிலையும் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். ஆனால் ஒரே ஒரு ட்ரிப்புக்கு பயந்த ட்ரிப் அதுன்னா வால்பாறை போகிறது மட்டும்தான் பயந்தேன். ஏன் அப்படின்னா அப்போ ஃபுல்லாக எனக்கு இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் அந்த மாதிரி புளி வந்துருச்சு, யானை வந்துருச்சு, இந்த மாதிரி காரை அடிச்சு இருக்குது அப்படின்னு. நம்ம போகிறது பைக்கு அடிச்சு தூக்கி போட்டுச்சுன்னா முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு சொல்றது கூட ஆள் இல்லைங்கிற மாதிரி. அதனால இது எனக்கு எதுலையுமே பயம் இல்லை. நான் எல்லா ட்ரிப்பும் போயிட்டேன். ஆனால் எனக்கு வால்பாறை போகிறது கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதிரப்பள்ளி ரோடு ஃபுல்லா ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்போர்ட்னு சொல்றாங்க. சோலோ டிராவல் போறேன் அப்படின்னு சொன்னேன். சும்மா போயிட்டு நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றும் தெரியாதுன்னாரு. கேப்ஷனுக்கு ஓகே சொல்ற மாதிரி சரின்ட்டு எதுவுமே யோசிக்கல போயிட்டேன். ஆனா இருக்கிறதுலே அங்க ஃபன்னான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலே அன்னைக்கு நான் மட்டும் தான் சோலோ டிராவல் அந்த ரூட்ல ஓட்டிட்டு இருந்தேன். அத்தனை பேர் போறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாவோ கப்பலாவோ இல்ல ஃபேமிலியாவோ கார்ல போயிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் அந்த ரோட்ல எனக்கு அப்புறம் வந்திருக்கான், எனக்கு முன்னாடி போயிருக்கான். பட் நான் அங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து போனதுல இருந்து திரும்ப வால்பாறை வரல, அந்த சைடு இறங்கிட்டேன். பட் அந்த ஜேர்னிலேயே நான் மட்டும்தான் தனியா வண்டி ஓட்டிருக்கேன். இது எல்லாரும் யாரோ ஃப்ரெண்ட்ஸோட யாரோட வந்து அதுக்கப்புறம் இந்த சாது ஸ்டைல் இனிமேல் எதுவா இருந்தாலும் எனக்கு இனிமேல் சாதா செருப்புல இருந்து விகேசி செருப்பு வரைக்கும் எந்த செருப்பு அடிச்சாலும் சூதா சொன்னையும் இருக்காதுங்க, தீயாவது வேலை செஞ்சுட்டு சொல்லி பேச மாட்டேன்னு சொன்னா பேசிட்டான் பக்காவா சிங்கிள். இது சரி தம்பி, உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க பேச அவ்வளவு நேரம் நல்லா பேசினாங்க. கட் பண்ணிட்டு வேணா கூட எடுங்க. கட் பண்ணியாச்சு. சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப் நீ வந்திருக்க, ஓகேவா? இதுக்கப்புறம் தனியா போவியா இல்ல எப்படி? தனியா கண்டிப்பா போவோம். வீட்டுல இருந்து 10 மணிக்குள்ள வந்துருப்பாங்க. எங்க வேணா போப்பா, 10 மணிக்கு போயிட்டு வந்துடுவேன். இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் இங்க போனேன், திருவண்ணாமலை கிரிவலம். ஃபர்ஸ்ட் ட்ரிப் நம்ம ஃபர்ஸ்ட் போதை வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு போகலாம்னு சொல்லிட்டு கிரிவலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணேன். போய் மாட்டிக்கிட்டு அங்க போனா
7 மணி நேரம் டிராவல் பஸ்ல. அதுவே நொந்து போயிட்டேன் நான். 7.5 மணி நேரமா? ஆமா. சென்னையில இருந்து திருவண்ணாமலையா? சுவிட்சுக்கு நடந்தா கூட்டு போனேன் பஸ்ல சுவிட்சுக்கு கூட்டு ஆக்சுவலா 4 ஹவர்ஸ் தான் காமிச்சது. அவன் டிஃபனுக்கு இது பண்ணி கிளம்புனா லஞ்சுக்கு சுற்றி சுற்றி கூட்டு போயிட்டான். அங்கே போயிட்டு நான் கோயில ஸ்டார்ட் பண்ணோம். கிரிவலம் ஸ்டார்ட் ஆகுது. பண்ணோம் நீ தனியா போனேன்னா தனியாக தான் போனேன் 8 மணி நேரம் நடந்துனே இருந்து 8 மணி நேரம் நடந்து உடம்புலாம் இதுவாயிடுச்சு. அவள் தான் முடிஞ்சிச்சு. போதும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கிரிவலம் போயிட்டு இப்போ அடுத்த இங்கே வரேன். கூப்பிட்டதா இவன் சேர்ந்து நான் வந்து நினைக்கிறேன். அவள் தான் இனிமேல் எங்கே கூப்பிட்டா கண்டிப்பா இவனை சேர்ந்து நான் போவேன். தனியாக போனா நான் கன்ஃபார்ம் போவேன். ஆனால் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. எல்லாரும் கேட்டுக்கோங்க. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எங்க கூப்பிட்டாலும் வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து அடுத்து கூப்பிடுவோம். அவன் வரலான்னு சொன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறோம். அவனை அசிங்கமா கேளுங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பன்னீர் பாப்கார்ன் வந்திருக்கு. பார்க்கவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு டிப்பு வேறு கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் நைட் இந்த பீட்சா பேர். பன்னீர் மஷ்ரூம்லாம் போட்டு இது வெஜிடேரியனு. அப்புறம் இது வந்து ஃபைரி கிராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பீட்சா வந்திருக்கு. அடித்து துவம்சம் பண்ண போகிறோம். லா கோர்ட்யார்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஒரு நைட்டு. இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூமு. நல்லா பார்க்க பெருசாக தான் தெரிஞ்சு. ஓகே 4 பேரும் எப்படியும் படுத்து தூங்கிடுவோம்னு நினைக்கிறேன். இதில் தோ திஸ் இஸ் கக்கூஸ் டாய்லெட் பாத்ரூம் ஆல் ஹியர். அப்புறம் எதுக்குடா நீ ஏன் கையில போட்டு அமுக்க போறோம்னா இந்த கருவத்தை கையில வச்சே பண்ண வேண்டியது. ஏன்னா உயிர் எடுக்கிற இது ஒரு செல்ஃபி ஸ்டிக்னு வேற கொண்டு வந்து இப்போ இது இல்லன்னா யாரும் கையில தூக்கி எடுக்கலாம். 2 நாள் நான் ஒரு செல்ஃபி ஸ்டிக் இல்லாம வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன்டா கையில வச்சேன். எல்லாரும் ஆமா ஆமா அடியில இருந்து இப்படி வேற நீ ஜேசிபி இன்னும் நீ வரலடா. ஆமாடா அங்க எனக்கு போட்டோ எடுக்கணும். சீக்கிரம் 3 டேஸ் வந்து 5 ஆனா 3 டேஸ். இப்போ டைம் என்ன? 4:30 கிளம்புவோம். கரெக்டா இருக்கும். அந்த மதுரை இதுக்கு போயிட்டு அவன் பாரு ஆளே இல்லாத இடத்த பார்த்து இங்க இப்போ போட்டாலாவது ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு நேரமா ஜோக் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கோம். யார் என்ன காமெடி போட்டோன்னு தெரிஞ்சிருக்காரு. இதெல்லாம் எனக்கு இப்ப அனுப்புவ இல்ல. நாங்க 4 பேரு. எங்களுக்கு பயம் கிடையாது. பயம் இருந்துச்சுன்னா இவனையே நாங்க கூட்டு வந்துருப்போம். பயம் இல்லாதவங்க கூட்டு வந்திருக்கு இந்த ட்ரிப்புக்கு. சன்செட் டைம் எப்படான்னு கேட்டா 4:06 இப்போ அப்படின்றான். இவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே ஒரு 20 minutes break. சின்ன பிரேக் తీసుకుందాం. చిటికలో వచ్చేద్దాం. ஓ நம்ம ஓவர்சீஸ் தான போறோமா சேனல். ஆஃப் பண்றது எப்படி ப்ரோ? நான் இதோட போடுவேன். நீங்க பாட்டுக்கு ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஃப் பண்ண மாட்டீங்க. அதனால என்னைய போங்க. சரி ஏன் வாட்ஸ்அப் குரூப்ல இப்போ பேச மாட்டீங்களா? பேசுங்கடா, இனிமே பாத்துக்கிறேன்டா. ஸ்லோமோ ஒரே டேக் பார்த்து கற்றுக்கணும் 2 பேரும். வீடியோ பண்ணிட்டாங்க. Hi friends, this is Pandey Beach. He is film director. Okay. He's Rock Beach, Pandey Beach. Pondicherry Beach. இல்லப்பா ராக் பீச் இருக்கு. வேற எங்கப்பா இருக்கு? ஏன்ப்பா கன்ஃபியூஸ் பண்ற? ஜான்சினா பீச். ஆனா ஜோக் நல்லா இல்ல.
ராக் பீச் He is film maker. Film maker. Sorry. Correct தான். அதுதான் bro. பட் ப்ராப்ளம் மேக்கர் ஃபார் அஸ். He is a filmmaker, but for us, இஸ் a problem problem maker. He is a blogger. Sorry, vlogger. blogger also. Full time blogger, part time blogger, He is an occasional traveler. occasional traveler. Optional traveler. ஏதோ ஒரு traveler. பலாட்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் பேஜை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. Cook with Achar. Instaல follow ஹரிஷ் பண்ணுங்க. ராஜேந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா. அவர் சமப்பாரு. Village டிராவல் film maker ஆர்கனைஸ் travel பண்ணுவேன். பண்ணுங்க. ஏதாவது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் பிரச்சனைனா இவர்கிட்ட போங்க. இல்ல அது மட்டும் பண்ணுங்க. பெரிய பெரிய டைரக்டருக்குலாம் இவன்ட்ட தான் எப்படி ஷார்ட் வைக்கணும்னு கத்துக்கணும். சாட்டு வைக்கணுமா? என்ன பிரேம் ப்ரோ. பிரேம பாருங்க ஜி. The next day. ஸோ vlog முடிஞ்சிச்சு. ஒரு வழியா நாங்கள் 4 பேரும் ட்ரிப்பை முடிச்சுட்டு 3 பேர் சென்னை போகிறோம். ஒருத்தன் திண்டுக்கல் போகிறான் பைக்கில்.